இவன் யாருன்னு தெரியும். பேர் ஞாபகம் நம்புங்கடா. ஒட்டி வந்த சொந்தம் ஒண்ணு ஓரம் போனதே. நீ பேசாம இருக்கல. இந்த மசருக்கு தான் உனக்கு போன் பண்ணி நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். அவன் கம்பெனி விட்டுருந்தா அவன் லைஃப் அவன் சந்தோஷமா பாத்துக்கிட்டு. லைஃபாடா இது? அவனுக்கு அதான் லைஃப்னா அப்புறம் அவன் லைஃப் தான்டா. ஒரே நிமிஷம், இது லைஃபா? இதுக்கு மேல டேய் சொல்றா மாப்ள என்னடா எங்கடா இருக்க? டேய் வண்டனா பக்கத்துல வாடா சீக்கிரம் வாடா. டேய் வண்டனா பக்கத்துக்கு என்னடா நான் யாருன்னு தெரியல. ஏய் மென்டல் இதுதான் கூட்டுயா? அல்ல பெட்ரோல் இல்லைண்ணா. அவனை வர அங்க அவன் விட்டு வந்துட்டாங்க. போய் யாருன்னு போய் போடா. ஐய் நான் மேல போக மாட்டா. டேய் நீ அதுக்கு போவாங்கடா, போய் தொலைடா. அது யாருன்னு போய் பார்த்து தொலைடா. கருமாக்குறோம். யார்? நான் என்ன போய் பாருடா. சரி நீ வா. அப்ப யாரு பார்க்க சொல்ற? நீ தானே பார்க்க சொல்ற. கூப்பிட்டா என்ன யாரு? சார் யாரு? பாருண்ணா. யாரு? நீங்க கூட வந்து பாருண்ணா. புரியல. தம்பி பண்ணிடுறா. ஏய் வெள்ளாடா கம்பெனி பன்னீர். அவன் ஏன்டா கேட்குறவா? அவன் பெங்களூர்ல இருக்கிறான். அவனுக்கு என்ன இங்க வேலை? ஏய் நிஜமாதான்டா பாருடா. ஏங்க பேர் பண்ணிருக்கான். டேய் நீ பண்ணிருக்கான்டா. பேஸ் கட்டறா. பாருடா நிஜமாடா. டேய் நம்பலினா அவன் கையை தழும்பு பண்றான். மரத்துல புடிச்சு இழுத்து திரும்பி சின்ன வயசுல விளையாடும் ஸ்கூல்ல. பாருடா இவன் யாருன்னு தெரியும். பேர் ஞாபகம் நம்புங்கடா. ஒட்டி வந்த சொந்தம் ஒண்ணு ஓரம் போனதே. யாரு? பாருடா யாருன்னு. புரியல எனக்கு. யாரா? நம்ம பண்ணிடுறா. உன் தம்பிடா, சித்தி பையன்டா. அவன் பெங்களூர் தானே இருக்கான்னு சொல்லுங்கிறான். பெங்களூர் இருக்கான். அவன் யாருடா அப்ப? என்ன புரியல எனக்கு. என்ன இது? பன்னீரா? புரியல. டேய் நான் கண்டுபிடிச்சேன்டா. நீ யாரும் தெரியலன்ட்டு இருக்காத. நான் சொல்றது உண்மையா? ஏய் சொல்றா யாரா இது? பன்னீர் மாப்ள. நான் பண்ணிடுறா. உன் தம்பி பண்ணிடுறா. உன் சித்தி பையன் பண்ணிடுறா. கேட்டா வலையில கிடைச்சிருந்துச்சுன்றா. இது எப்ப கேக்குது? நம்ம ஸ்கூல்ல ஒரு டைம் மரம் ஏறும்போது நீங்க 2 பேர் ஏறும்போது நீ கூட கீழே காலை பிடிச்சி இழுத்துறல. ஆமா. வந்து கையில முள்ளு கிழிச்சிடல. அம்மா எப்படி
மாப்ள என்ன ஏய் சொல்றது கேளு ஏய் இருடா நீ படிச்சா முடி சரி டேய் இருடா மாப்ள சொல்றது கேளு நீ சொல்றது கேளு பாரு இங்க பாரு சொல்றது கேளு எதுக்கு அடிக்கிற இரு பொறுமையா இரு சித்தி டேய் பொறுமையா டேய் அடிச்சா டேய் அடிச்சா என்ன கோலம் இதெல்லாம் மாப்ள அடிச்சா முட்டு சரியா போயிருமா இருடா என்னன்னு கேப்புண்டா இருடா பொறுமையா இருடா ஏன்டா நவுரா ஏய் டேய் நவுரா இரு ஒரே இருடா பொறுமையா இருங்க டேய் டேய் கம்முனு வாடா டேய் அடிச்சா சரியா போகுதுடா ஏங்க இருங்க எதுக்கு அடிங்க இருங்க சிஸ்டர் இருங்க ஒரே ஏய் சிஸ்டர் இருங்க நான் சொல்றேன் சிஸ்டர் ஒரே ஏய் என்ன இருடா பேசிக்கலாம் இருடா ஏங்க இருங்க ஒரே நிமிஷம் நான் சொல்றேன் கேளு பிரச்சனைன்னு சொல்லாம சரிங்க மேடம் ஏய் இரு இருடா பேசிக்கலாம்டா பேசலாம் என்ன ஒரே நிமிஷம் கேட்கக்கூடாது நீ கேட்கக்கூடாது இருங்க நீ யாரு நீ ஏன் கேக்குற நீ யாரு ஏன் சொல்ற நீ யாரு நீ யாரு கம்முனு போ நீ யாரு சிஸ்டர் இருங்க அவனை கேளு இருங்க கேளு அவளை ஏன் நான் கேட்கணும் அவனை கேளு நான் யாரு அவளை ஏன் நான் கேட்கணும் அவனை கேளு நான் யாரு ஏன் நான் கேட்கணும் ஏங்க இருங்க அவனை கேளு நான் யாரு டேய் இருடா ஒரு நிமிஷம் யார் தெரியுமா இருடா ஒரு நிமிஷம் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை பேசுறியா டேய் சொல்லு போது இருடா கம்முடுடா டேய் சொன்னாக்கி இருடா அவனை சொல்லு ஏங்க அவங்க எங்க தம்பிங்க இருங்க ஒரே நிமிஷம் அவன் வந்து இவனோட தம்பி ஓகேவா நான் ஃப்ரெண்டு நாங்க 3 பேர் சின்ன வயசுல இருந்தோம் அவன் பேர் பன்னீர் டேய் இருடா இதெல்லாம் அத பேசிட்டு இருக்கலாம் பேசிட்டு தானே இருக்கேன்டா மேல கை வைக்க என்ன பழக்கம் இது பேசிட்டு தானே இருக்கேன் ஏய் இரு பொறுமையா இருடா நான் சொல்றது கேளுடா அதான் சொல்லிட்டு இருக்கல ஏய் எப்படி வந்து வளர்த்தனாங்க அவனா சொல்லி வளர்த்து தெரியுமா பிரச்சனை கிடையாது தேவலாம் மேல கை வைக்காத பிரச்சனை பேசி தீரு ஓகேவா மேல ஏன் கை அவன் என் தம்பி மேல கை வைக்கலாம் தம்பி ஆமா மேல கை வைக்கலாம் எங்க சித்தியை சொல்லிட்டு வேலைக்கு போற சொல்லி பெங்களூர்ல வேலைக்கு வர சொன்னா இங்க என்ன பண்றான் என்ன வேலை இது என்ன கோலம் நிலைமை அது அவன் வந்துதான் என்ன நிலைமை நிலைமை அதுதான் அவன அங்கல நாங்க அதனால இருக்க கூடாது சொல்லிட்டு அவன இந்த மாதிரி பண்ணி வச்சிரோம் அதனால அவன் ஏன் அப்படி பண்ணாவா அது வந்து எங்க தளபதி புரியுதா எங்களோட வாழ்க்கை அது புரியுதா டேய் சாவச்சுன இங்க நாங்க இப்படிதான் வாழணும் நான் சொல்லிட்டேன் இப்படிதான் வாழணும் இப்படிதான் இப்படி வாழணுமா ஆமா இப்படி வாழணுமா எங்களுக்கு பிடிச்சத நான் வாழ முடியும் டேய் நான் சொல்றது கேளுடா ஒரு நிமிஷம் கேளுடா எங்க லைஃப் தான் எங்களை மாத்த முடியாது டேய் ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா யோசிக்கலாம் மாப்ள ஒரு நிமிஷம் யோசிக்கல இரு எங்களை மாத்த முடியாது எனக்கு வாழ்க்கைதா எங்களால யாருக்கு எந்த பிரயோஜனம் அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா உனக்கு ஒரு நாள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியாது இந்த விஷயம் தெரியாது புரியுதா இந்த விஷயம் தெரியாது தெரியாது இந்த விஷயம் ஏய் வா சரியா எனக்கு தெரியாது சொல்றேன் கேளு மாப்ள நான் என்ன சொல்றேன் இங்க பாரு டேய் நடந்து போச்சு அது நான் நடந்து போனா டேய் அதுக்கு மாத்த முடியுமாடா இப்ப அடிச்சா முட்டியெல்லாம் மாறிடுமாடா என்ன கிறுக்கு பேசிட்டு இருக்க கொஞ்சம் பொறுமையா இருடா கொஞ்சம் பொறுமையா இருந்து பேசிக்கலாம்டா அம்மா ஃபோன் பண்ணிட்டா அப்பா ஃபோன் பண்ணிட்டா சொல்லு இப்படி சொல்லிட்டு சொல்லவா நான் சொல்லு நான் இப்படி சொல்லவா சொல்றா பண்ணிடு அம்மா ஃபோன் பண்ணிட்டா சொல்லு அப்பா ஃபோன் பண்ணி சொல்லிட்டா ஒரே நிமிஷம் பேசு அடிக்காம பேசு சொல்லு சொல்லட்டா இல்ல அடிக்காம லைஃப் தான் சரியா தம்பி அவன் அவ்வளவு சின்னது அப்படி விளையாண்டு சரி அவன் வேலைக்கு தான் போய்க்கிறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியல சொல்லு நீங்க சொல்லு தெரியல அப்ப நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவன் படிச்சு இவன் பெங்களூர் வேலைக்கு போற சொல்லிட்டு போனவன் எப்படி இப்படி வந்து நிக்கிறேன் ஒண்ணும் புரியல எனக்கு ஒண்ணும் புரியல டேய் மறுக்காது பண்ணாதடா டேய் தப்பு மாப்ள டேய் ஏய் தப்புடா நீ கம்முன்றா நீ நவுறா நீ பேசாம இருந்ததெல்லாம் இந்த மசருக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் அவன் கம்மன் விட்டுருந்தா அவன் லைஃபை அவன் சந்தோஷமா பாத்துக்கிட்டு லைஃப் ஆடா இது அவனுக்கு அதான் லைஃப்னா அப்புறம் அவன் லைஃப் தான்டா ஒரே நிமிஷம் இது லைஃபா இதுக்கு மேல என்ன Life ஆ? டேய் டேய் நீ சொல்றா. மாப்ள அதெல்லாம் ரொம்ப சங்கடம்டா டேய் இதுக்கு மேல என்னடா பண்ணுவாங்க சொல்றப்ப இது லைஃப் ஆயிரு நீ சொல்ற இது லைஃப் ஆயிரு
அம்மா எப்படி தானே கஷ்டப்படுற வேலைக்கு போயிடப்பா இவனுப்பா இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுது நீ சொல்றா சொல்றா இந்த மாதிரி பூச்சி என்னடா இது வாழ்க்கை இது புரியல எனக்கு அம்மாவுக்கு தெரியாது அப்பாவுக்கு தெரியாது அண்ணனுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது அந்த விஷயம் நீ வந்து பெங்களூர்ல இருக்கிறன்னு சொல்லிட்டு எவ்வளவு நாளா போய் சொல்லுங்க சொல்ற அப்பா இல்ல அம்மா இல்ல யாருமே தெரியாது தெரியுமா நீ மறந்து நீ வீட்டுல கேட்ட பெங்களூர்ல வேலை செய்யற அப்படின்னு சொல்லுங்க என்னடா இது உன்னதான்டா கேக்குறேன் மச்சான் சரி டேய் உனக்கு என்னடா தெரியும் உனக்கு விடுற நீ இன்னும் என்னடா தெரியும் உனக்கு சொல்ற உனக்கு என்ன தெரியும் உனக்கு ஆயிடுச்சு என்ன பண்ணுறேன் என்ன ஆயிடுச்சுன்னா என்ன பண்ற ஆமாண்டா அவனை அடிக்காத சொன்ன எப்படி திரும்ப தெரியாங்க கேட்டு வேலைக்கு போயிருந்தது எல்லாரும் சொன்னாங்க நானும் அப்படிதானே நினைச்சேன் இது வேணாடா சுடுத கேள்றா இது வேணாண்டா விட்டு வாடா பண்ணிரு முடியலண்ணா முடியல இப்படி டேய் என்னடா கிறுக்கு கூலி மாதிரி அடிச்சிட்டு இருக்க முடியல இப்படி டேய் நிலமா அவ்வளோ இப்ப நான் இவ்வளவுதான் சொல்லியிருந்தேன் இவ்வளவுதான் சொல்றேன்ல இது பண்ணுமா இல்லையா அது முடியாது அது எப்படி முடியாது அஜித்தே இங்க பாரு இது வந்து யாரு வேண்டாம் நீ சொல்ற இவங்க எல்லாம் சொல்றத விடுற நீ சொல்ற மாற முடியுமா முடியாதா உன்னால முடியாதுண்ணா என்னை விட்டுடுங்க என்னால முடியாது நான் பட்டது வரைக்கும் போதும் இனிமேலாச்சும் நான் நல்லா இருக்கேன் இது நல்லா இருக்குதாடா உனக்கு இது நல்லா இருக்குதா உனக்கு பிடிச்சிருக்குமா டேய் அஜித்தே இதுக்கு மேல மரியாதையா இல்லடா அத்தியமா விடுறேன் ஏடா அவன் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கா மயிலா போச்சு நடிச்சிட்டு இருக்கற பார்வதி பன்னீரு 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 பார்வதி ஹேய் பார்வதி பன்னீரு தண்ணி இருந்தா எடுத்துட்டு வரணும்டா சந்தோஷமா என்ன சந்தோஷம் எனக்கு இப்போ எங்க வீட்டுல போய் சொன்னா எப்படி நடக்கும் தெரியுமா இவன் என்ன சொல்லிக்கிறான் தெரியுமா அவன் என் வீட்டுல பெங்களூர்ல இருக்கிறான்னு சொல்லிக்கிறான் அவன் இவன் இப்படி மாறுறா கஷ்டப்பட்டு பண்ணிடுற ஏய் ஏய் ஏந்திர ஆம்புலன்ஸ் போன் பண்ணலாம்டா பார்வதி இது வேணாடா சொல்றது கேட்டா இது வேணாடா
பார்வதி எந்திரா தண்ணி தானே எத்தனை போடா. இங்க எங்கடா பைப் பசல் தண்ணி இருக்குது? பார்வதி 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 நீ பண்ணிரு. எந்திரடி பார்வதி பார்வதி வீட்டுல இருந்து வேற போன் அடிக்கிறான். பார்வதி சொல்றதுக்கு ஒரு மாதிரி ஆகுதுடா. இப்ப பார்வதி பார்வதி இதுக்கு தாண்டா என்ன மயிருக்குடா அடிக்க சொல்ற. அவனுக்கு தான் ஒரு இது ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுமா தெரியாதுடா சின்ன வயசுல இருந்து. பாருடா இப்படி இருக்கானே. யாரப்போ யார்கிட்ட பதில் சொல்றதே நம்ம? ஏத்துற தூக்குடா. எந்திரா டேய் பன்னீரு. பார்வதி பாத்து பார்வதி பார்வதி அண்ணனை பாடுறா. பார்வதி பன்னீரு. பார்வதி பண்ணிரு. பார்வதி தெரியுதா தெரியுதா பாருடா அண்ணனை பாடுறா. அடிக்கிற அவனுக்கு அண்ணனை பாடுறா. உங்க அண்ணனை வந்துக்கிறா. பொண்ணு வந்துக்கிறா. ஒரு நிமிஷம் அப்படியே நடக்க வைங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே நடக்க வைங்க பாக்கலாம். அப்படியே எந்திரிங்க. அப்படியே பண்ணிரு. தெரியுதா சரி மச்சான் சொல்றது அழுது ஒன்றும் வரப்போறது இல்லை, அடிச்சு ஒன்றும் வரப்போறது. சரியா? அதை போய் அடிக்காதடா. அவனுக்கு தெரியுமா தெரியாதடா உனக்கு? பாவம்டா. பண்ணிரு. வானண்டா சொல்றது கேள்றா. பண்ணிரு. வானண்டா சொல்றது கேள்றா. இது வானண்டா சொல்றது கேள்றா. விட்டுடா ப்ளீஸ். நான் உயிரோட இருக்கணும்டா. என்ன நான் சாவணும்னா உன் கையில என்ன சாவடிச்சுட்டு போயிடு. வானண்டா சொல்றது கேள்றா. இது வானண்டா சொல்றது கேள்றா. விட்டுடா ப்ளீஸ். நான் உயிரோட இருக்கணும்டா. நான் சாவணும்னா உன் கையில என்ன சாவடிச்சுட்டு போயிடு. உன் கையால சாவடிச்சிரு. இந்த கஷ்டம் எனக்கு தேவையில்ல. உன் கையால சாவடிச்சிரு. வீட்டுல கஷ்டத்துனால தானே நான் இங்க வந்தேன். என்ன விட்டுடா. உன் கையால என்ன சாவடி. இங்கே செத்து போறேன். ஆனா எனக்காக ஒரே ஒரு உதவி பண்றியா? நான் செத்துட்டாலும் என்ன இந்த துணியோட தான் வச்சு புதைக்கணுமே தவிர சட்டை பேண்ட் அப்படித்தானே உங்களை பார்த்தேன். அப்படித்தானே பார்த்தேன். நானு உங்களை எப்படிதான் விளாந்தேன். நீடா இப்படி இருக்கிறியாடா. என்னோட இதுதான் என்னோடது. ஏய் மாறி வாடா. சட்டை பேண்ட் போட்டு வாடா. நீ ஏன் நினைச்சாலும் என்ன மாத்த முடியாது. ஏன்டா? எல்லாம் எனக்கு முடிஞ்சிச்சு. இனிமேல என்ன சாவடிச்சுதான் நீ என்ன இட்டுன்னு போகணும். புரியுதா? புரியல. எல்லாமே முடிஞ்சிருச்சு.
இப்படி பண்ணு வந்து நீ ஆபரேஷன் பண்ணிட்டியாடா? எல்லாம் முடிஞ்சிச்சுடா. இப்படி பெங்களூர்ல இருக்கிற சொல்லி இந்த எல்லார்கிட்டயும் இது வந்து 1 இயர் ஆபரேஷன் யாரு பாத்துக்க? யார் வீட்டுல இருக்கிறா? நீ கூட தான் இருப்ப. உன்னால இங்கேதான் எடுத்துக்கிற, இது தெரியாம எனக்கு போயிடுச்சு. சரி வாடா வீட்டுக்கு வாடா, வீட்டுல இருந்து வந்து பேசுறா. வாடா வீட்டுக்கு வாடா, சொல்றது கேள்றா வாடா. எங்க அப்பா நம்ம அப்பா வெட்டின எடுத்து பாரு. இதுக்கப்புறமா என்ன கூப்பிடுறியா? வாடா நான் பாத்துக்கிட்டேன் வாடா. இந்த இடத்துல தான் நீங்க எப்படி என்னம்மா நான் நல்லா தெரியும் அவனுக்கு, அவங்க அண்ணன் நானு, அவனுக்கு தெரியும். தம்பி வேணும்னா நீ என்ன எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம், நான் உனக்காக இருப்பேன், கவலைப்படாது. நான் எப்பவுமே இங்கதான் இருப்பேன். அப்படி என்ன பார்க்க கூடாதுன்னா சொல்லி இந்த இடத்துலயே நான் உனக்காக சாவேன். வேற யாருக்கோசமும் சாக மாட்டேன், உனக்காக சாவேன். சொல்றதே கேள்றா வாடா. இது வாடா, மறுபடியும் ஒரு பையனா வாடா வீட்டுக்கு. சொல்றத கேள்றா. முடியாதுண்ணா. முடியாது, எப்படா முடியாது உன்னால? சொல்றத கேள்றா வாடா வீட்டுக்கு வாடா. வீட்டுக்கு போடா வாடா. தப்பு அதெல்லாம் அண்ணா ஏஞ்சிருங்க. அதெல்லாம் தப்பு. எதாண்டாலும் பேசினா அண்ணா ஏஞ்சிருங்க. அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் தப்பு. அண்ணா தப்பு. அதெல்லாம் நம்ம பண்ணி நம்ம கூட தானே இருப்பான். நம்ம கூட தான் இருப்பான். தப்பு சரியா? நான் பண்ண தப்புக்கு நீ ஏன் காலைல நீ வீட்டுக்கு வாடா. வீட்டுக்கு வாடா. இந்த வாழ்க்கை வேணாடா. சொல்றீங்க இந்த வாழ்க்கை வேணாடா. வீட்டுக்கு வாடா ப்ளீஸ். வாடா உன்னை படிக்க வைக்கிறேன்டா. வாடா உன்னை படிக்க வைக்கிறேன்டா. நீ உன்னை படிக்க வச்சு பெரிய ஆளாங்கடா. வாடா நீ இது வேண்டாம், இது வேணும் கேள்றா. பண்ணிரு சொல்றது கேள்றா. பண்ணிரு சொல்றேன் ப்ளீஸ்ரா. வாடா போல வாடா. வாடா வீட்டுக்கு வாடா. வாடா நீ போல வாடா. சொல்றேன் கேள்றா. அம்மாட்ட நான் பேசுறேன்டா. அம்மாட்ட நான் பேசுறேன். வா அம்மாட்ட நான் பேசுறேன். அம்மாட்ட நான் பேசுறேன் சரியா? அப்பாட்ட நான் பேசுறேன். ஓகேவா? நீ வா வீட்டுக்கு வா. வா போலாம். நீ அண்ணனா வருவான்டா வருவான்டா வருவான்டா. எப்படா வருவான்? வருவான்டா பாரு. பண்ணிர ஏய் பண்ணிர. நம்ம வேணாமாடா. அவனுக்கு அவனுடைய சந்தோஷம் முக்கியம்னு சொல்லிட்டு அவன் போறான்டா. எப்படா? ஏன் நம்ம கூட இருந்தா அவனால சந்தோஷமா இருக்க முடியலையாமாடா? நீ பேசுற நீ போடா. ஏன் நம்மளோட இருந்தா சந்தோஷமா இருக்க முடியலையாமாடா? இப்ப புரியுதா உனக்கு? அவன் சொல்றது உனக்கு கொஞ்சமா புரியுதா? இதே எங்க சித்திக்கு எங்க பெரியப்பா எல்லாம் தெரிஞ்சா ஆகுறது. இப்ப என்ன ஆகுறது? இப்ப என்ன ஆச்சோ அதுதான் பண்ணி ஆகணும். நம்ம சொல்லி ஆகணும். இப்ப வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருந்துதான் ஆகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்கள் அஜித்து. நீங்கள் வந்து என் தம்பி வந்து அடிச்சிட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க, அந்த ஏன் ப்ரோ தம்பி அடிக்கிறீங்க, அவரோட ஹார்மோன் சேஞ்சால் அவர் மாறிட்டார், நீங்கள் விட்டுறலாம்ல அப்படின்ற மாதிரி நிறையா கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க. பட் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி நடந்தால் தான் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? என்னால் ஏற்றுக்க முடியல. என் தம்பி வந்து இப்படி ஆகிட்டான் அப்படின்றது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. சரி, அவனுக்கு பிடிச்சது வந்து தக்காளி சாதம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன் எங்கள் வீட்டை விட்டு போய் அவன் வந்து ஒரு 3 வருஷம் கிட்ட ஆகுது, இன்னும் வீட்டுக்கே வரல அவன். சரி, ஃபஸ்ட் டைம் அவன் வந்து சரி அடிச்சிட்டேன்,
அப்படின்றதுக்காக வந்து சரி சமைச்சு கொடுக்கலாம், அவன் என் கையில் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது, நல்லா வந்து சமைச்சு என் கையால் கொடுக்கலாம் சொல்லி ஆசைப்படுறேன். காத்தடிச்சா ஐப்பசியில் மழை அடிக்கும், ஆறு கோளம் ஊத்து. இதே இன்னும் எங்கள் வீட்டுக்கெல்லாம் தெரியாது, இன்னும் சொல்லவும் இல்லை எங்கள் வீட்டிலலாம் இந்தமாரி தம்பி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவும் இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆனால் சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் இருந்தாலே சப்போர்ட் பண்ண முடியல ஃப்ரெண்ட். வந்து என்னோட தம்பி சொந்தம் ஒன்று தொலைஞ்சு போனதே, அத்து விட்ட காயம் அது. எப்படினாலும் விட முடியும். அவனை நான் தம்பியாக பார்த்துட்டேன், அவனை போய் எப்படி நான் தங்கச்சியாக பார்க்கறது? அவனுக்கு பிடிச்சது ரொம்ப தக்காளி சாதம் ரொம்ப சாப்பிடுவான். அவனுக்காக நான் செஞ்சு அதை என் கையில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு கையில் கொடுத்து அவனை சாப்பிட வச்சு அவனை அழகு பார்க்கலான்னு இருக்கிறேன். ஏறி அவன் நல்ல சாப்பாடு சாப்பிட்ருப்பானான்னு எனக்கு தெரியல. பட் நாங்கள் கொடுத்து அவன் சாப்பிடுவான்ற ஒரு நம்பிக்கை இங்கே இருக்குது. இது இன்னும் வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சால் இன்னும் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரியல. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் யாருக்குமே தெரியாது இந்த விஷயம். இவன் அந்த மாதிரி ஆயிட்டான். இன்னமும் எல்லாருமே வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அவன் வந்து பெங்களூர் தான் வேலை செய்கிறான், பெங்களூரில் வேலைக்கு போயிருக்கான் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவன் என்ன வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு கமல் அவன் பார்த்துட்டு சொன்னான். இப்போ தான் கால் பண்ணுறாரு, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கண்டிப்பாக அவனை நான் மாற்றிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் நான் போனேன் அன்னைக்கு. ஆனால் அவனால் மாற முடியாதுன்னு சொல்லிட்டான். கேட்டால் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், என்னால் மாற முடியாதுண்ணா, என்னை அடிச்சு சாவ கூட அடிச்சு, ஆனால் இதே ட்ரெஸ்ஸில் தான் என்னை புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரியல. இப்போ இதே இன்னும் இப்போ நான் அடுத்தது தான் வீட்டுக்கு கூப்பிடலாம், சரி ஓகே இருக்கட்டும் நீ மாறிட்ட, ஓகே இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம், சரி நீ வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டா அவன் வருவானான்னு தெரியல. இப்போ அதுக்காக தான் அவனுக்காக நான் சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துன்னு போயிட்டு அவனை கொடுத்து வீட்டுக்கு கூப்பிடலாம், நீ வா அப்பா அம்மாகிட்ட பார்த்துலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் வருவானா என்னன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அப்புறம் இன்னொரு கமாண்ட் ஒன்று பார்த்தேன், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவன் என்ன கமாண்ட் போட்டிருந்தான்னா, என்ன திருநங்கை தான் மாறிட்டாங்கல்ல, அப்புறம் நான் நீ போய் நைட்டில் விட்டு சம்பாரி, அவன் என் தம்பி, அவனை எப்படி நான் நைட்டில் விட்டு சம்பாரித்து நான் சாப்பிட சொல்கிறீங்க? எப்படி இப்படிலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணி, இதே வந்து உங்கள் வீட்டில் ஒரு தம்பி இருந்து இல்லை ஒரு அண்ணன் இருந்து அவன் மாறி இருந்தா நீ அப்படிதான் செஞ்சிருப்பியா? இந்த ஊர்ல எல்லாமே கேவலமானவனு சார். எப்பயே சொன்னேன் இதெல்லாம் வேணாண்டா, இதெல்லாம் பண்ண கூடாம. சின்ன வயசுலேருந்தே அவன் வந்து பொண்ணு கூட தான் இருப்பான், பொண்ணு கூட தான் பேசுவான், அவன் பேசுறது நடக்கிறது எல்லாமே அப்படி தான் இருக்கும். சரி ஓகே மாறிடுவான் அப்படி தான் நினச்சி நாங்கள் எல்லாருமே விட்டுட்டோம். ஆனால் அவன் இப்படி போயிட்டு மாறுவான்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கவே இல்லை. ஒன்றா படுத்து தூங்கிக்கிறோம், ஒன்றா இருந்து இத்தனை வருஷமா அவன் தனியாக இருந்து எங்களுக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு. இன்னும் அவன் அப்படி இருக்க மாட்டானே, அவன் ஏன் அப்படி இருக்கிறான், என்ன பேசுறதுனே தெரியல. கமாண்ட் தயவுசெய்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் நினச்சி பாருங்கள் நீங்கள்.
உங்கள் வீட்டில் யாருன்னா மாட்டாங்கன்னா நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கமாண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப இதாக பண்ணுறீங்க. பட் அவன் திருநங்கே மாறிட்டான், ஓகே. பட் வந்து நீ அவனை வச்சு போய் சம்பாதிங்க, அவனை வச்சு இது பண்ணுங்கன்னா எப்படி ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு என்னென்ன சொல்கிறேன்னு தெரில. பட் உங்கள் வீட்டில் யாராவது அப்படி இருந்தால் நீங்கள் அப்படி பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட் சொல்லுங்கள் பார்ப்போம். தம்பி இதை நல்லா சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் அவன் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட போகிறான். அதனால் அவன் என்ன சாப்பிட்டான், ஏது பண்ணான், இதுமாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது. சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் வந்து ஒருத்தன் வந்து மாறிட்டானா, பட் ரெண்டாவது போய் அவனை பார்த்தாரு. அது எவ்வளோ பேர் பெயின் சொல்லிட்டு எனக்கு தெரியும். அது ரொம்ப மிகப்பெரிய ரொம்ப கஷ்டம். கண்ணுக்குள்ள சொப்பனமே தூங்காம அண்ணன் கூட பண்ணிரு. ஏன் எதுக்கு வந்திருக்கு நீ? அவங்ககிட்ட பேசணும். அதெல்லாம் பேசாத. அன்னைக்கே உன்னால எவ்வளவு பிரச்சனை ஆச்சு. எதுக்கு அவள்கிட்ட சும்மா சும்மா நீ வர? அதெல்லாம் வராதன்னு சொல்லிட்டேன். உனக்கு என்ன பிரச்சனை இப்ப? ஏங்க நான் அவங்ககிட்ட பேசாதான்ற. பண்ணிரு. நீ பேசாத அவகிட்ட. உன்னால அன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை ஆச்சு. அவ எவ்வளவு அடி. உன்னால தான் பிரச்சனை வந்துச்சு. நான் என்னங்க பண்ணேன்? நீ ஏன் அவனுக்கு போன் பண்ணி வர வச்ச? அவன் எப்படின்னா போற, உனக்கு என்ன வந்துச்சு? அவ லைஃப் பத்தி அவளே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? சரிங்க நான் அவங்ககிட்ட பேசுறேன். நான் அவங்ககிட்ட பேசுறேன். நீங்க ஏங்க சொல்றீங்க? அத நீ சொல்லாத. பேச நீங்க ஏங்க சொல்றீங்க? நீங்க நான் தான் சொல்லணும். நீங்க என்ன பண்ணுவ? நீங்க ஏன் சொல்றீங்க? அத விட முடியாது. பேச முடியாது. கிளம்புங்க. நான் அவங்ககிட்ட அதெல்லாம் கிளம்ப முடியாது. ஏங்க கிளம்புங்க. நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேங்க. நீ என்ன கிளம்ப? நீங்க என்ன சொல்றீங்க? நான் உன்ன சொல்றேன். நீங்க எதுக்கு சொல்றீங்க? ஆமா சொல்றேன். எதுக்கு சொல்றீங்க? சொல்லுவேன். கிளம்பு அந்த பக்கம். கிளம்பு. நீ நிக்காத. அப்புறம் பிரச்சனை வேண்டாம். நான் சொல்லிட்டேன். நல்ல மாதிரிக்கா சொல்ல உனக்கு பிரச்சனை வேண்டாம். கிளம்பு. ஏங்க இந்த பக்கம் வாங்க. நான் வர முடியாது. ஒரு 2 நிமிஷம் நான் பேசிக்கிறேன். இவனால எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? இவங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டா அன்னைக்கு போன் பண்ணுவேன். இவன் தான் அன்னைக்கு அவ்வளோ அடி. அன்னைக்கு யாருமே இல்லை, நானும் அவள் தான் இருந்தேன். அவ்வளவு பிரச்சனை. நீ தானே கூட என்னது அது? அட நானும் தான் இருந்தேன். நான் என்ன அவனுக்கு சப்போர்ட் போட்டு பேசுனேன்? இவங்களுக்கு ஃபேவரா தானே பேசுனேன். இவங்களுக்கு ஃபேவரா தானே பேசுனேன். ஒன்னால தான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. சரியா? இப்ப மூடி மறைச்சிட்டு இருந்தா பிரச்சனை இல்லாம போயிடும். பார்த்து பார்க்காத போயிட்டு இருக்கோம். ஏங்க என் கூடயா இருந்தவன் நான் எப்படிங்க பார்த்து பார்க்காம எப்படின்னா போறது? அதுக்காக நீ இப்படி பண்ணி விட்டுட்டு போயிருவீங்களா? நீங்க பார்த்து பார்க்காம போயிருவீங்களா? நீ சொல்லாம இருந்தா அவ்வளவு பிரச்சனை கிடையாதுன்ற நான். சரியா? ஒரே நிமிஷம் நான் உங்ககிட்ட அது என்கிட்ட சொல்லு. நான் சொல்றேன். நான் பேச சொல்றேன். என்கிட்ட சொல்லு. ரீசன் என்கிட்ட சொல்லு. ஒண்ணும் இல்ல அக்கா, இங்க பாருங்க. ஒண்ணும் இல்ல. அதாவது நேத்தானது அவங்க அண்ணன் வந்துட்டு அடிச்சு விட்டான். ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். சரியா? இனிமே அவன் அப்படியே இருக்கட்டும். எனக்கு ஒரு பிரச்சனை வேணாம். அவன் அப்படியே இருக்கட்டும். அவனுடைய சந்தோஷம் நம்ம பார்க்க முடியல. அவன் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி நைட்டா அழுதான். சதான் நீங்க போய் பார்க்கலாம்டா அப்படின்னு சொன்னான். அது கூட இங்க கூட வரல. அவன் அங்கிட்டு தான் இருக்கிறான். நான் வரலடா, நான் அவனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, நீ என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ரொம்ப பேஜாரா பேசுறான். சரி, அதனால சரி நானா அவங்ககிட்ட ஒரு ஆத்துல 2 வார்த்தை பேசிட்டு போலாம்னு சொல்லிதான் வந்தேன். நீங்க அது தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னாலதான் பிரச்சனை. சரியா? என்னாலதான் பிரச்சனை. சரியா? அந்த பிரச்சனை நானே தீர்த்து வச்சிடறேன். ஸ்டிஃபன் பாக்ஸ் எதுக்கு? சாப்பாடு. அன்னைக்கு சாப்பாடு போடாம அடிச்சு இன்னைக்கு சாப்பாடு போட்டு அடிக்க போறியா? ஏங்க அவ்வளவு கொடுமைக்காரங்களாங்க நாங்க? சொல்லுங்க. அன்னைக்கே நான் பார்த்தேன் எவ்வளவு கொடுமை பண்ணிருப்பீங்க. அவ சொன்னாலாம் சரிதான். ஏங்க இருங்க. அதாவது அவனுடைய ஆதங்கத்தை தான் அவன் காட்டினான். பார்வதி அண்ணனை பாடுறா. பார்வதி பண்ணிரு. பார்வதி என்ன அவன் அடிச்சதுதான் தப்பு. சரி, அதுக்கு நான் மணிக்கு காலைல கூட அதெல்லாம் நீ பண்ணாத. சரியா? நான் பேசல விட மாட்டேன்.
ஒரு 2 நிமிஷம் மட்டும். இல்லப்பா அன்னைக்கே நீ இந்த மாதிரி பண்ணிட்டு தான் ரொம்ப பிரச்சனை ஆச்சு சரியா? என்னடா பண்ணிரு நீ? ஏங்க ஒரு 2 நிமிஷம் ஏங்க நான் என்னங்க தப்பு பண்ணோம்? இல்ல தப்பே நீ எதுவும் செய்யல. சரிங்க நான் அதுக்கு தான் நம்ம காலில் கூட வந்து மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன். அடிச்சு தப்பு தாங்க, அவனுக்கோசரம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த அடி திருப்பி நான் அடிச்சேன். சரி அடிங்க, நான் வர சொல்றேன், அடிக்கிறீங்களா? ரொம்ப தப்புப்பா. நம்மளோட அனுமதி இல்லாம கஷ்டத்துல இருக்கிற பிள்ளைய அடிச்சது தப்பு. இல்ல நீங்க சொல்லுங்க. கட்டி உடைக்கிறாண்டி, அவ்வளவு அடி நீ மயக்கமே போட்டுருந்தா தெரியுமா? அவ்வளவு கஷ்டமாச்சு. யாரும் கூடயே வந்தேன் நான். நீ ஒரு நிமிஷம் யோசிச்சா சரி அவங்க அண்ணன் சொன்னா அவன் என்ன நினைப்பான்னு தெரியுமா? அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? ஏங்க அது நான் அது முடிக்கிறதுக்கோசம் தாங்க நான் வந்தேன். நான் பண்ண தப்பு தான் இல்லைன்னு சொல்லு. சரி அதை நான் முடிக்கிறதுக்கோசம் தான் பண்ணேன். இப்படியே விட்டுருந்தேன் ஏங்க, அவனுக்கும் ஒரு லைஃப் இருக்குல்ல. இவ்வளவு நாள் அவன் வீட்டுல இவ்வளவு நாள் பெங்களூர் இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். நான் எவ்வளவு நாளைக்கு நான் சொல்லிட்டு இருப்பாங்க சொல்லு பாக்க. அது நீங்க சொல்லு கொஞ்சம் புரியுதா? நான் சொல்றேன் எனக்கு புரியுது. சரி நீ பேசி எந்த பிரச்சனை இல்லாம முடிக்க தந்தா பேசிக்க. மறுபடியும் அந்த பிரச்சனை வந்தா நான் என்ன பண்ணணும்னு தெரியாது சரியா? சரி ஓகே பேசிட்டு டக்குன்னு. ஓகே ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் அப்படியே இருங்க, நான் பேசுறேன். என்னடா நாங்க எட்ட போயிடுவா, நீங்க பேசுங்க. உட்காரேன்டா. என்னடா பண்ணிரு? ஒரு பேச வந்தா கூட ஒரு அனுமதி இல்லாத பண்றீங்க. ஏய் தப்பு தான்டா, இல்லைன்னு சொல்ற தப்பு தான். நீ பார்த்து கேட்ட அதோட போயிருந்தா இதோட முடிஞ்சு கொள்ள. நான் சந்தோஷமா இருந்தோம், அதோட முடிஞ்சு கொள்ள. ஏய் எனக்கு மட்டும் இப்படி நடக்கும் தெரியுமா? சொல்லு பார்க்கலாம். அஜித்தும் அவன் இந்த மாதிரி ஒரு இஷ்யூவா ஆக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்துட்டு. நான் என்னடா சொல்றது இதுக்கு மேல? ஏன்டா நாங்களாம் வேணாமா? நீ இப்படியே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டியா? சொல்லு பார்க்கலாம். இப்படியே இருற சத்தியமா ஓட்டுற ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு புரியுதே இல்லை, எங்க நல்லாவே எனக்கு புரியுது. நீ இப்படியே இரு, ஆனா எங்க கூடயாவது கொஞ்சம் இரு, அவ்வளவுதான். நம்ம சின்ன வயசுல எப்படி எப்படி இருந்தோம் அதெல்லாம் மறந்துட்டியாடா? என் ஆசை என்னன்னு தெரியாமவே என்ன இருக்க மாட்டாங்க. ஆசை தெரிஞ்சும் என்னை அடிச்சு கொடுமை பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி திருப்பி நான் இருக்கிற இடத்துல இருந்துட்டு நீங்க இந்த மாதிரி பண்ண. அவனுக்கு புரியல, அந்த டைம்ல அவனுக்கு புரியல. அவனுக்கு வந்து நம்மளுடைய தம்பி இந்த மாதிரி ஆயிட்டானே அப்படின்னு ஒரு கோவம் தான். ஆனா அவனுக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிச்சு. அவன் நல்லா அடிபட்டான், நல்லாவே அடிபட்டான். ஐயோ இப்படி அடிச்சுட்டுமே இப்படி எதிர்பார்க்குறாங்களோ இல்லைன்னு தெரியல. ஓகேவா? நான் சத்தியமா எனக்கு புரியுது, ரொம்ப நல்லாவே எனக்கு புரியுது. உன்னோட மனசு புரியுது, உன்னோட நான் என் தம்பி என்னடா சொன்னேன்? அவன் நான் பேசுறதுக்கு சும்மா காலு மூணு கத்திட்டு இருக்கேன். நீ ஏன்டா வந்த? பண்ணிரு. நீ பேசாத, உன் மேல டென்ஷன்ல இருக்கு. நீ எதுவும் பேச. அன்னைக்கு அடிச்சது இவன் தான், வேற யாரு? தனியா பேசுறோம், நான் பேசிட்டு போயிடுறேன். இருப்பா நான் என்னடா சொன்னேன்? அஜித் பாரு சொன்னியா இல்லையா? எதுக்கு அவனை வர வச்சிருக்கேன்? என்னடா சொன்னேன்? நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். சொன்ன நான் தான் பண்ணிரு. ஏங்க இருங்க அடிக்கிறது தப்பு. ஒன்னதான் இருந்தாலும் எங்க அண்ணன் வீடு, ஒன்னதான் இருந்தாலும் எங்க அண்ணன் வீடு. எப்போதுமே என் கூட தான் என்று நினைச்சேன். இப்ப நீயும் அடிக்கிறது தப்பு. சரிடி உங்க அண்ணன் நீ பேசிட்டு நான் தனியா பேசி ஒரு நிமிஷம் ஏன் கோபப்படாதீங்க. நான் உன்னை பார்க்கதான் வந்தேன். நான் உன்னை பார்க்கதான் வந்தேன். பார்க்க வந்ததுனால தானே இப்ப உனக்கு அடி விழுது. ஏன்னு பார்க்க வந்து என்ன பண்ணிடுறேன் நேத்து என் தம்பி கூப்பிடாத. சரிங்க நாங்க அதான் கூட்டிட்டு வந்தோம் உன்னை. நான் உன்னை அப்படிதான் கூட்டிட்டு வந்தேன். சின்ன வயசுல அப்படின்னா உன்னை கூட்டிட்டு வந்தேன். வந்த நாள அடி விழுந்துட்டு பார்த்ததுல ஏன்
உன்னை பார்க்கணும்டா. நான் கூட எப்படியெல்லாம் இருந்தேன் சொல்லு. பேசாதீங்க. உனக்காக நான் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். பண்ணலாமா? சத்தியமாடா, நிஜமாடா, சீரியஸாக உங்க சாப்பாடு செஞ்சு இது என் கையில் செஞ்சு நான் உனக்கு கொடுக்கணும் ஊட்டிவிடணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசைப்படுறேன். எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நீங்க இந்த மாதிரி வாடப்படான்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல. நான் உனக்கு எப்படா டீ போட்டு முடியும்? இல்லை தங்கச்சி எப்படி பாப்பான்னு கூப்பிட்டு தங்கச்சின்னு கூப்பிட்டு எனக்கு அதான் ஆசை. என் அண்ணன் வாயில இருந்து இந்த வார்த்தை வராதுன்னா எவ்வளவு ஏங்குறேன். நீ ஏன் எனக்காக அந்த அந்த மாதிரி கூப்பிட மாட்டியா? எப்படா என்னால கூப்பிட முடியும்? நீ சொல்றா. சரி நீ கூப்பிட்டாதான் நான் இத்தனை வருஷம் 13 செஞ்சுட்டு அந்த சாப்பாடு அப்பதான் நான் சாப்பிடணும். சாப்பிட மாட்டேன். நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்றா. நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. நீ எப்போ உன் வாயால மனசு நிறைய தங்கச்சின்னு கூப்பிடு அப்பதான் நான் சாப்பிடுவேன். எதுக்குடா யோசிக்கிற? ஏன்னா மனசார ஏத்துக்கிட்டு தங்கச்சின்னு கூப்பிட முடியும்? நீ மனசார நீ ஏத்துக்கிட்டுன்ற ஒரு தங்கச்சி. ஏய், அப்ப இதெல்லாம் அவன் வந்து என்னோட தம்பிடா. புரியுதா? அவன் என்னோட தம்பி. ஓகே, நான் எப்படி நான் வந்து தங்கச்சின்னு கூப்பிட முடியும்? நான் நீ சாப்பாடு செஞ்சிருக்கன்ற அந்த விஷயமே கலந்து நான் சாப்பிடணும்னு நினைச்சுன்னா நான் சாப்பிடுவேன். ஏன்னா நீ என்ன ஒரே வார்த்தை தங்கச்சின்னு கூப்பிடு. நான் அதை சாப்பிட்டுட்டு கூட சாப்பிட்றதா தான் நான் சுத்துறேன். உனக்கு தங்கச்சின்னு எப்படி வரலடா? என்னோட தம்பிடா. பண்ணிரு. சாப்பிட மாட்டேன். ஏப்பா அவன் சாயந்தரத்துல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு தானே சொல்றேன். அதையாச்சும் ஒரு கூப்பிட்டு தொலைடா. ஏன்டா எப்படி அது வந்து மாத்த முடியாது. நீங்க பேசாம இருங்க, ஒரு 5 நிமிஷம் இருங்களே. பேசாம இருங்களே. அவதான் பேசிட்டு இருக்கீங்களா? ஏதோ பேசுறேன் உங்களோட கம்முடு. அவருக்கு அது ஓகேனா நான் அப்புறமேட்டு இருங்க. அவன் சாப்பாடு செஞ்சு கொண்டு வருவான். எதுக்கு தூக்கி போடுவீங்க நீங்க? என்ன நீங்க சும்மா பேசிட்டு இருக்க? அவங்க பேசிட்டு இருக்காங்க. இருங்க, அவங்க பேசிட்டு இருக்காங்களா? அவங்க எப்படி சாப்பாடு சாப்பிட முடியும்? சாப்பிடுவாங்க. ஏங்க அவனே மனம் தெரிஞ்சு வந்தாலும் நீங்க விட மாட்டீங்களாட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்க சாப்பிட்டு அடுத்தது அவங்க சாப்பிடுறோம். சரிங்களா? 4 வருஷம் கலந்து பண்ணி நினைக்கிறேன். சொல்றா. நீ விஷமே கலந்தாலும் நான் சாப்பிடுவேன். ஆனா நீ என்ன அந்த வார்த்தை சொல்லி பாடா போடா பாப்பான்னு சொல்லி இருவர 13 வருஷம் நம்ம ஒன்னா இருந்து போயிட்டு அதுக்கப்புறம் தானே நீ இந்த மாதிரி ஆன சொல்லி இப்பதான் எனக்கே இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கணும்னா அந்த பேர் சொல்லி கூப்பிடுறதுனால தானே இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறோம். அதனால அது கூப்பிட முடியலன்னா வாங்க போங்க ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு கூப்பிட்டு இல்லைன்னா யாரையும் கூப்பிடுற மாதிரி வாங்க போகணும்னு கூப்பிடுறது வந்து வேற ஏதோ 3வது மனுஷன் தான் வாங்க போகணும். நீ என்னோட தம்பிடா. அதனாலதான் அவனை அப்படித்தானே நினைக்கிறேன். இல்ல மத்தவங்க மாதிரி பொட்டவும் போதுனாலும் கூப்பிட்டு மத்தவங்க மாதிரி பொட்டவும் போதுனாலும் பேசிட்டு அனுப்பிச்சுடுறேன் ப்ளீஸ். 13 வருஷம் ஆகுது அவன்கிட்ட பேசி. 13 வருஷம் ஆகுது அவன்கிட்ட பேசி. எங்க வீட்டு தேவதைய பாட்டு கேட்கலாம் பாரு. உட்கார்ற பண்ணிடு. எப்படா இப்படி மாறின? நல்லா தானே இருந்த. வீட்டில் இருக்கும்போது நல்லா தானே இருந்த. சரி, நீ வந்து பொண்ணு கூட போய்க்கின்னு பேசின்னு வந்து இருக்கிற. சரி ஓகே, சும்மா ஜாலியாக சின்ன வயசில் பேசுகிறான் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். சரி இப்படி வந்து நிற்பன்னு சத்தியமாக நாங்களாம் நினைக்கவே இல்லைடா. நீ இப்படி வந்து நிற்பன்னு. இது இன்னமும் சரி, அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, அண்ணனுக்கு தெரியாது, பெரிய அண்ணன் யாருக்குமே தெரியாதுடா. இப்போ எனக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடக்குது போகுது சொல்லிட்டு. எதுவுமே யாருக்குமே எதுவுமே தெரியாது. தெரியுமா? யாருக்குமே தெரியாதுடா. நீ இந்த மாரி வந்து மாறி வந்து இப்படி வந்து ஒரு இடத்துல நிற்கிற.
அது நீ ஏதோ ஒரு வேலை செய்யற அப்படின்னா கூட நான் விட்டுருக்கலாம். நீ ரோட்ல வந்து நிக்கிறன்றது எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது. ஒரு அண்ணனா வந்து ரோட்ல வந்து நான் பாக்குறேன், எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியுமா. சொல்றா. அறிஞ்சு செய்யல நான் அறிஞ்சு செய்யல, புரிஞ்ச போது முடிஞ்சு போச்சு திரும்ப முடியல. போக வழி இல்ல, வழி சொல்ல மொழி இல்ல, நினைச்சதொன்னு நடந்ததொன்னு எதுவும் புரியல. பழைய பாசம் தேடி பார்த்த எங்கும் கிடைக்கல. சிற கொடைஞ்ச பறவை துடிப்பது உசுர் இருக்கும் வரையில. என் வாழ்க்கை முடிஞ்சு போகுமோ இந்த இருட்டு அறையில. நான் எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சுன்னு நினைப்போம். எவ்வளவு கஷ்டத்தை நீ அனுபவிக்கலாம்டா. அது நீ எங்ககிட்ட சொல்லிருக்கலாம்ல. எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்க அதுக்கேற்ற உனக்கு பண்ணிருப்போம். ட்ரீட்மெண்ட் நாங்க பாத்துருப்போம்ல உனக்கு. உனக்கான ட்ரீட்மெண்ட் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்னு தெரியுமா. நான் என்னென்ன வேலை செஞ்சேன்னு தெரியுமா. வர்றதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல் படித்தேன். 9th படிக்கும் போதே என்ன சொன்னாங்க, இன்னும் இவன் நடலாம் அப்படி இருக்குதுன்னு அங்கே ஸ்கூலில் கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. அஜித் சாப்பிட அஜித் பேசிகிட்டே இருக்காத. ஸ்கூலில் ஒரு பையனை லவ் பண்ணியா? பையனை லவ் பண்ணுன்னு சொல்கிற புதுசாக இருக்குடா எல்லாமே நீ பண்ணுறது. தண்ணி பாட்டில் வாங்கிட்டால தானே நான் வாங்கிட்டு ஊட்டிட்டு வாங்கினோட போகிற மறந்துட்டேன் நான். கூட நானே சாப்பிட்டுக்கிறேன். என் கையில் பரவாயில்ல, நானே ஊட்டுன்னு ரொம்ப ஆசைடா. பரவாயில்ல. ஒரு அண்ணனா வந்து நான் ஊட்டுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். காத்தடிச்சா நோகு முன்னு பொத்தி பொத்தி வளர்த்தீக, கருப்பசாமி கண்ண குத்து முன்னு சோறுட்டி வளர்த்தீக, ஊரு கண்ணு பட்டுரு முன்னு சுத்தி சுத்தி போட்டீக, கையாலாக சீக்கிரம் வைக்கணும்டா. என்னடா பண்றீங்க? என்ன கன்ஃபார்ம் வந்துரு சரியா? சரி. ஆனால் சொல்லியிருப்பாங்களடா. சொல்லலை. நான் ஃபோன் அடுத்த வாரம் தான் டிசீஸ் வந்துரு எப்படின்னா சரியா? பார்த்து சாப்பிட்றா. ஏன்டா காரமாகுதா? யாரும் நினைக்கிறாங்க. வீட்டில் வேற அப்பா அம்மா அவங்க தானே நினைப்பாங்க எல்லாருமே. உன்னை ரொம்ப ஃபீல் பண்ணுறாடா. ஏன் வீடியோ காலே பேச மாட்டேன் யாருக்கிட்டையுமே? யாரும் வீடியோ கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேறியா? ஏன்னா அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுருந்தாங்களா? நீ எதுக்காக அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நீ யோசிக்கவே இல்லையாடா? இப்படி வேணான்ற ஒரு இதுக்காக தானே உன்னை அடிச்சாங்க. வேணான்றதுனால தானே அடிச்சுக்கோ. இதனால் வரைக்கும் அடிச்சு ஒரு யூஸ்மே இல்லை. ஏன்னா ஈஸினால என் உடம்புல காயம் தான் வந்துச்சு. அவங்க மறக்க முடியாத போச்சு. ஐயோ நம்மளை இப்படிலாம் கொடுமைப்படுத்தினாங்களே, இவங்கள்ட்ட போய் திருப்பி மாட்டிக்க கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. இதனடா நம்ம குடும்பம்டா, அண்ணன் தம்பி எல்லாரும் நீ அப்படிதான்டா பேசணும். என்னதான் இருந்தாலும் ஒரு பெத்த புள்ளிய தான் பிள்ளை சரி அடி எம்மா அடிக்கனாலும் அடிச்சு நான் ஏற்றுக்கிட்டேன். ஒரு பெத்த அப்பா கேட்கக்கூடாத வார்த்தை தான் கேட்டாங்க. அப்பா தான்டா, உங்க அப்பா தான்டா. என்னென்ன வார்த்தை கேட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நீ அப்பா தானே நீ சொல்லு. அப்பா தானே? அப்பா தான். அதான் 4 அடி அடிச்சிருந்தாலும் நான் தாங்கியிருப்பேன். இன்னும் 4 அடி சேர்த்து அடிச்சிருந்தாலும் நான் தாங்கியிருப்பேன். அவர் என்னென்ன வார்த்தை கேட்டாரு. கைத்தட்ட போறியா கைத்தட்ட போறியான்னு என் சதிகாண்டி எடுத்து என் கையில அடிச்சாங்க உள்ளவங்க. சரி, எதனால நீ பெங்களூர் வேலைக்கு போன? அங்க எப்படி நீ இப்படி மாறின? எனக்கு ஒன்றும் எதுக்காக இது? நான் பெங்களூருக்கு வேலைக்கு போகல. ஓகே. ஊரில் வந்து எங்கள் அம்மா வந்து இந்தமாரி ஆனதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து நீ ஸ்கூலே போகக்கூடாதுன்னு தடுத்துட்டாரு அப்பா. இனிமேல் ஒன்று நீ ஸ்கூல் அனுப்ப மாட்டேன், நீ இங்கே வீட்டிலே அப்படின்னதும் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, என் வீட்டில் இருக்கிறது பிடிக்கலம்மா. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பயம், நம்ம இல்லாத டைமில் பிள்ளைங்க அது போயிடுமோ அப்படின்னு. அதனால் என்ன பண்ணேன், சரி கோயம்புத்தூர் போவான்னா நீ எங்கேயாவது ஓடிடுவானோன்னு பயம்.
அதனால எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, கூடவே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பிடிச்சாங்க எங்கள் அப்பா. எங்கள் அம்மா மனசு தாங்க முடியாமல் எங்கள் அம்மா தான் தடுத்தாங்க. அதுக்குள்ளே செத்து போயிடுமே அப்படின்ட்டு எங்கள் அம்மா தடுத்தாங்க. அப்பா போய் தூக்க மாட்டேங்குது, செத்துரு நான் வரதுக்குள்ள அப்படின்னு கதவை அடித்து போட்டுட்டு சாப்பிட்டுட்டு, நான் வரதுக்குள்ள நீ செத்துடணும், அப்போ தான் நீ என் பிள்ளை இல்லைன்னா நீ என் பிள்ளை இல்லைன்னா சத்தியமாக சொல்லிட்டு போனார். கடைசியில் நான் ஏறி போட்டுட்டேன். தலையை மாட்ட போகும்போது அப்பா வந்து பின்னாடி மம்டி காம்பது காலில் அடிச்சிட்டாரு. அப்புறமேட்டு என்ன பண்ணார், கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து உனக்கு எவ்வளோ இந்த வயசில் உனக்கு எதுக்கு மாம்பட்டி மறுபடியும் பொட்டையாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தலையில் முடிச்சாரு. இந்த பேர் வேடுதான் இன்னமும் மாறிடல. அதாவது பிரச்சனைடா அப்படின்னு மாறிடல. அப்புறமேட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, போலீஸ் கேஸ் போச்சு. கேஸ் குடிக்கிறேன் இல்லை எங்கள் அப்பா லிஸ்ட்டில் தெரியாமல் போய் கட்டிச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறமேட்டு அப்பா அவங்க எவ்வளோ பாசமாக இருக்காங்க, பெரியவங்க கூட மேலே அம்மா பாசம் அப்படியும் மேடம் அம்மா பாசம் வச்சு நீ இப்படி பண்ணுற, இவங்க படிச்சுட்டு தானே இருந்தேன் உனக்கு என்ன இது அப்படின்னு கேட்டார். இந்த பேரனால இருக்க முடியலப்பா அப்படின்னு ஆகும். சரி ஒன்று இந்த மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன், நீ வீட்டில் இருந்து அப்படின்னு. நானும் கொஞ்சம் நாள் இருந்தேன். என்னால் ரொம்ப முடியல, வீட்டிலேயே தனியில் இருக்கும். அப்புறம் எங்கள் அம்மா கூட வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். வேலைக்கு போகும்போது எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் வேலை இல்லை. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, சரி போ அப்படிலாம் வேங்க போகுது, சரி இன்னைக்கு ஒரு நாள் வீட்டிலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், கிளம்பி வந்துட்டேன். ஃபோன் அடிச்சுட்டு நான் பெங்களூரில் இருக்கேன், வேலையில் இருக்கேன், ஃப்ரெண்டு கூட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பெங்களூரில் வந்து அப்புறம் இந்த காய்ச்சி போனாங்க ஒரு அம்மா, எங்கள் அம்மா அவங்க கூட அப்புறம் வந்தேன். அப்புறம் பொதுவாக சடங்கு ஒரு 5 மாதம் கழிச்சு நடந்து அப்படின்னா சரி எனக்கு வந்து வீடு வரலாம், நான் இங்கே இருந்துருப்பேன். எனக்கும் அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு எனக்கும் அந்த இடம் செட் ஆகிடுச்சுனா நான் அங்கேயும் நான் நல்லா ஜாலியாக என்றைக்கு உன்னை பார்த்தனும். நேற்று உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. திருப்பி நான் லைட்னு போயிடுவாங்களோ அப்படின்னு வருவாங்க. என்னைக்கு எப்படி இருக்கும் அண்ணனுக்கு நீ சொல்ற, உன்னை பார்க்குறப்ப என்னைக்கு எப்படி இருக்கும் சொல்லு. நான் இன்னும் வீட்டுக்கு யாருமே ஃபோன் பண்ணி சொல்லாமல் இருக்கிறேன் தெரியுமா, தம்பியை நான் பார்த்துட்டேன் அப்படி சொல்லி நான் சொல்லாமல் இருக்கிறேன். ஆனால் நான் தம்பியை பார்த்துன்னு நான் எப்படி நான் சொல்கிறது சொல்லு. தம்பி நான் பார்த்துட்டு சொல்லி எப்படி நான் சொல்கிறது? வேறு என்ன பண்ண முடியும், நடக்கிறது. அவங்க கேட்டால் நீ சென்னையில் இருக்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நீ பெங்களூரில் தான் இருக்க. கேட்டால் அவங்க கிட்ட சென்னையில் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்கிட்ட. இவ்வளோ விஷயம் நடந்து இவ்வளோ கொடுமை பண்ணி அப்புறம் எதுக்குடா இந்த இது மாறினேன்? இவ்வளோ கொடுமை பண்ணி எதுக்கு நீ மாறினேன்? உனக்கு புரியலையா? நான் நடுவில் நான் நான் சொல்கிறேன்னா ஓகே, இது அவ்வளோ கொடுமையை அனுபவிச்சே ஓகே, பட் இது 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 அதை விட பல கொடுமையாடா இது. இந்த வாழ்க்கை வாழ வந்தேங்க. நான் இந்த வாழ்க்கை வாழாமல் போனேன்னா எதுக்கு இந்த பூமியில் பார்க்கணும் சொல்லு. நானே எதிர்ந்து இந்த நிலைமையில நான் இருக்கணும் அப்படின்றது தான். எனக்கும் இந்த லைஃப் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு இன்னொரு ஜென்மமாக இருந்தாலும் எங்கள் சங்கத்தில் நான் திரும்பி ஆணும் பரப்பக்கூடாது, பெண்ணும் பரப்பக்கூடாது, இருந்தாலும் போதும் எனக்கு. இது ஒரு நரக வாழ்க்கைடா. இது நரகம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நரகம். ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருக்கும். அப்புறமேட்டு எங்களுக்கு வந்து சந்தோஷம்னா எதுவுமே கிடையாது, புள்ளையோ குட்டியோ எதுவுமே கிடையாது. எங்களுக்கு எங்கள் ஆளுங்களை தான் மிச்சபடி யாருமே கிடையாது, அவ்வளோவா இன்வால்வ் ஆக மாட்டாங்க. சரி ஓகே, சரி நீ பார்த்து பத்திரமா சந்தோஷமா இரு. ஓகே உனக்கு இதான் லைஃப்னு மாறிடுச்சு, சரி ஓகே நான் விட்டுறேன். சரி ஆனால் வீட்டில் வந்து இப்போ கேட்டால் நான் என்ன சொல்கிறது, நான் என்ன பதில் சொல்கிறது? இப்போ நீ வீட்டுக்கு வர, இப்போ ஃபங்க்ஷன் நம்ம அடுத்த வாரம் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் சரியா? அப்போ நீ அடுத்த வாரம் நீ கன்ஃபார்ம் வந்தே ஆகணும் ஓகேவா? நான் எல்லார்ட்டையும் நான் காமிச்சே ஆகணும். ஏன்னா என் தம்பி இப்படி ஆகிட்டான்றது வந்து அப்பா அம்மா யாருக்குமே தெரியல ஓகேவா? பட் அவன் எங்கே இருக்கிறான்னு சொன்னால் நான் தேடி கண்டுபிடிச்ச மாதிரி தான் அது போகுது. நீ பட் ஃபங்க்ஷனுக்கு கன்ஃபார்ம் வந்து தான் ஆகணும். நீ எப்படி வருவோ எனக்கு தெரியல, ஆனால் நீ வரணும். காலைல கூட கேட்டாங்க மழுக்கிறான் அவன் பேச்சு நீயா சொல்லி அவன் ஃபோன் பண்ணா போன் எதுக்கு வீட்லேயும் பேச மாட்டேறியா? அதான் சொன்னீங்க நம்பர் நான் மிஸ்ஸிங் ஃபோன் வேறு வாங்கிட்டேன். சரி ஓகே நான் கால் பண்ணுறேன் சரியா? நம்பர் சொல்லு. 50 ஓகே கால் பண்ணுறேன் சரியா?
அம்மாகிட்ட சொல்கிறேன், அவங்க என்ன எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. கன்ஃபார்ம் வந்துரு சரியா? போயிட்டு சரி ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும் ஓகேவா? சரி ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இது பண்ணுறதுக்கு நிறைய அமௌண்ட்டு தேவைப்பட்டுருக்கும் சரியா? அந்த அமௌண்ட்டெல்லாம் உனக்கு யார் கொடுத்தா? பண்ணிரு, என்னதான் கேட்குறேன். இருடா கேட்டுதான்டா இருக்கிறேன். நீ சொல்லு, யார் கொடுத்தாங்க காசு? இந்த புடவை வந்து நான் எதுக்கு வாங்கிக்கிறேன்னா, என்னோட தம்பி பன்னீர் அவனுக்கு தான் வந்து இந்த புடவை வந்து வாங்கியிருக்கேன். அவன் வந்து நான் தங்கச்சின்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு சொன்னான். பட் என்னால் வாழ்த்து வரல. சரி ஓகே இருக்கட்டும். அவன் எல்லாம் அடுத்த வாரம் வந்து வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது, சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சொல்லிட்டு சரி புடவையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு கொடுக்கலாம். ஏன்னா அன்றைக்கி நான் வந்து தம்பி தான் கூப்பிட்டான். அவன் அன்றைக்கி ஒரு வாரத்தை சொன்னான், சரி என்ன தங்கச்சின்னு கூப்பிடுனா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி எனக்கு அந்த டைமில் வந்து எனக்கு வார்த்தை வரல. சரி ஓகே நம்ம புடவை வாங்கிட்டு போயிட்டு அவனுக்கு கேரளா பொண்ணு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சொன்னான் அவன் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு புடவை வாங்கியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த புடவை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து தம்பி பன்னீர், என்னோட தங்கச்சி. அவங்க வந்து நான் வாங்கியிருக்கேன் இந்த புடவை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா அவனுக்கு நான் கொடுத்து அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து அடுத்த வாரம் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அவன் கண்டிப்பாக வரணும். அவன் வருவானான்னு எனக்கு டவுட்டு தான். பட் இருந்தால் அவன் வரணுன்றதுக்காக தான் இது எல்லாமே நான் பண்ணுறேன். நான் என் தம்பியை விட தங்கச்சி அப்படின்ற ஒரு வார்த்தை விட போகிறேன். அவன் என்ன ரியாக்ஷன் பண்ணுறான் அப்படின்னு எனக்கு தெரியல. இங்கே தான் இருப்பான், போயிட்டு பார்க்கலாம். என்னப்பா அவனை தேடி தான் நான் வந்திருக்கேன் இங்கே. மறுபடியும் அவனை தேடி இந்த புடவை கையில் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கன்ஃபார்ம் வந்துடணும் இருக்கேன். கன்ஃபார்ம் அவன் வருவான்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். பார்க்கலாம் அவன் எந்த அளவுக்கு வந்து இந்த புடவையை பார்த்துட்டு அவளை எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறான், எவ்வளோ சந்தோஷப்படுறான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். நாங்கள் போய் பார்க்கலாம். அதான் இருக்காங்க. தம்பியில் பண்ணிடு என்ன அதான் தம்பி எதுக்கு தம்பி தேடி வந்த? எதுக்கு தேடி ஏன் அடிக்கிறீங்க? ஒரே நிமிஷம். என்ன விஷயம்? என்ன விஷயம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்லுமா உன்ட்ட? சொல்லுமா அதான் தெரியும். வெயிட்
என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்லிட்டாதீங்க. நல்லதா உனக்கு? நல்லதா உனக்கு நல்லதா இது? என்ன சொன்னதான் தம்பியை பார்க்கணும் பேசுனாங்க நீ கேட்ட. என்ன பண்ண? சாப்பாட்டுல என்ன பண்ண? சாப்பாட்டுல என்னடா பண்ண? ஒரு நாளா வாசத்துல இருக்கா தம்பிக்கு என்ன உங்களுக்கு ஒன்ன தானே சொல்லிட்டு சரி இருங்க. என்ன சொல்லுங்க ஃபர்ஸ்ட். என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு சொல்லுங்க. உயிருக்கு அதெல்லாம் அவன் உயிரை எடுத்துருவான். நான் ஒரு முட்டை மாட்டேன். நான் பார்த்துட்டு பேசி சாப்பாடு கொடுத்துட்டு பாருன்னு சொன்னியே இல்லையா? அதான் பண்ண. நான் என்ன பண்ணேன்? சாப்பாட்டுல விஷத்தை கலந்த என்னடா விஷத்தை கலந்த கலப்பியா? தம்பி எப்படி என்ன கூட பண்ணாங்க. அவன் செட் வந்து கோடி படுவா. இந்த புடவை எதுக்கு? வீட்டுல ஃபங்க்ஷன் எதுக்குங்க வந்த? அவன் சாவ போய் கிடக்குறா. அதுதான் வந்தியா? படத்தை பார்க்கலான்னு வந்தியா? அவன் செட்டதுக்கு போடா. சொன்னேன் நம்பி விட்டே போடா. இது பண்ணிட்டு இல்ல ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு? ஒன்னாதான் இதாச்சு. எனக்கே தெரியாது. இப்ப இவ சொல்லிதான் எனக்கு தெரியும். அன்னைக்கே நான் பெத்தவங்க தான் ஒதுக்கிட்டாங்க. நாங்க இங்க வந்து சந்தோஷமா இருக்கலாம் பார்த்தா அந்த வாழ்க்கை கூட கெடுக்கிறீங்களாடா நீங்களா இந்த மாதிரி ஆளுங்களா? தம்பி தம்பிக்கு நேட செஞ்சு நீ என்ன ஆச்சு சொல்லுங்க. சொன்னாதாங்க எனக்கு தெரியும். சொல்லாம எப்படி ஆச்சு? எப்படி அதெல்லாம் நீ தாண்டா அழுது நடிக்காத. அடிச்சிருவேன் நான். இப்ப வாங்கதான் அடியில அடிக்கிற அடி செத்துருவ நீ. உங்ககிட்ட இருக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல. நாங்க இங்க வந்தோம். எங்கேயுமே நிம்மதியா இருக்க பன்னீர் பசி என்னாச்சு அதை சொல்லுங்க. கேட்கவே கூடாது அவனை பத்தி. பன்னீர் புடிக்கிறதுக்கு கொஞ்சம் பன்னீர. உனக்கு என்ன பாத்துல அதோட போயிருக்கணும். அவன் அப்படின்னு தெரியல. உனக்கு என்ன சொந்த பந்தம்? அன்னைக்கு வரும்போது சொந்த பந்தம் உனக்கு தேவையாடா? அவன் தம்பி தேவையாடா? என்ன சொன்னாதாங்க தெரியும். மழைய கட்டுக்கு உனக்கு புடவை வச்சிரு. புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவானா? புடவை கோரி புடவை வந்தியாடா? வர தம்பி வர ஒரு தம்பி சாவடிக்கிற நீல ஒரு தம்பின்னு சொல்லிட்டு வர. அதெல்லாம் சொல்லலாம். சொல்ல முடியாதுடா. நீனே கொண்டு இது பண்றியாடா? கையால சமைச்சு சாப்பாடு கொடுத்துட்டு போறேன்னு சொன்னேன். சொன்னதான் நான் என்ன சொன்னேன்? அவனுக்கு ஃபர்ஸ்ட் அவன் அடிச்சு உன் மேல தப்பு. உன் கை மேல கை வச்சு தப்புதான். ஏன்னா நீ எனக்கு அடிச்சு எனக்கு ஆத்திரம் தாங்கல. என் கூட இருந்த இது அதுக்காக ஒரு உயிரை கொல்ல பாக்குறியாடா? பண்ணலையா? சொன்னா என்ன பண்ண சொல்லுங்க. சொல்லி பேசுங்க. என்னங்க ஆச்சு? சரி நடிக்காங்க. சொல்லிட்டு பேசுங்க. தம்பி மிக்கலாச்சே சொல்லுங்க அவருக்கு என்ன சொல்லுங்க. தம்பி அவன் செத்தா கூட நீ வந்து பார்க்க கூடாது. போற
இல்லக்கா ஃபங்க்ஷன் வீட்டுல ஏய், அவனை செத்தா கூட பார்க்க கூடாது இதுக்கு மேல. இந்த சைடே வரக்கூடாது. வந்தா பெற்று விட்ட போடா 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 போடா. என்ன ஒண்ணு சொல்லுங்களா அதெல்லாம் சொல்ல முடியாது போடா. 5 நிமிஷம் நான் பாத்து பேசுறேன், கையால சமைச்சிருக்கேன். தம்பி ஆசைப்பட்டு தக்காளி ஒரு உயிரை பார்க்கறது அறிவு இல்ல, ஒரு அறிவு இல்ல, மனசாட்சி ஒன்று இருக்குதா இல்லையா? அக்கா தங்கச்சி ஒரு பிறந்த இல்ல. வேணாடா போடா. இல்ல இல்ல பின்னாடி வர சொல்ற மாதிரியே கட்டுக்கு உனக்கு. என்ன ஆச்சு? போடா போடா போடா. யாரோ இவன் யாரோ சொந்தம் யார்தான் இவனோ எதிர்பாராமலையினும் தாய்ப்பாசம் இவன் யாரோ. அவனோட தம்பியா கிடையாதுடா. அவனோட தம்பியா இருக்கா ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு? அவன தலை ஒரு ஜென்ன என்ன ஆச்சு சொல்லிட்டு வராச்சு போங்களாக்கா. அக்கா என் தம்பிக்கு என்ன ஆச்சுன்னா ஏன் மரியாதை கட்டுக்கும் போயிடு தம்பி. இல்ல இல்ல என்ன ஆச்சுன்னா சொல்லுங்களாக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா சொல்லுங்கக்கா என்னாச்சுன்னு சொல்லுங்களாக்கா. டாக்டரா என்னக்கா போடா இருக்கா கோவப்பட நீ போடா. இருக்கா கொஞ்ச நேரம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் நடிக்காத. போடா போடா. என்னாச்சு சொல்லுங்களாக்கா ப்ளீஸ்க்கா. ரொம்ப கேக்குறாங்க. சொல்லிட்டு தொலைடி. நான் உடனே என்ன இது சொல்லுங்க ரொம்ப போடா. சொல்லுங்களாக்கா ப்ளீஸ்க்கா. தம்பி எனக்கு தெரியப்பா. ஒன்னால எந்த உண்மையை சொல்லவே கூடாது. நல்ல காரியம் செஞ்சுட்டு எங்களுக்காக தம்பிக்கு நல்ல காரியம் எங்களை வாழ விட மாட்டீங்க, சாவ விட மாட்டீங்கடா. ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? எங்க வாழ்க்கையில வந்து ஏன்டா இது மாதிரி விளையாடுறீங்க? எங்க வாழ்க்கை தான் கிடைச்சதாண்ணா உங்களுக்கு விளையாடுறதுக்கு? ஒரு தம்பிக்கு ஒன்னும் ஆகல. அவங்க மலைக்கு போயிருக்காங்க. நீ போ. ஒண்ணு இல்ல டாக்டர் கிட்ட சொல்லுங்க. உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லலாம். ப்ளீஸ் புரிஞ்சுக்க போயிடு. தம்பி எல்லாம் நல்லா விளையாடிட்டேன். போதும், இதே போதும். அவனை இன்னைக்கு ஒரு பிரச்சனை பொண்ணதே போதும். போப்பா போப்பா. என்னாச்சுக்கா தம்பிக்கு என்னக்கா ஆச்சு? போ சாமி, எனக்கு டென்ஷன் ஆகாதப்பா. உன்னை அடிச்சுட்டு கூட நாங்க தப்பு நல்ல வரைக்கும் போயிடுப்பா. வேண்டாம், நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன். எங்க வாழ்க்கையில எங்களை பெத்தவங்களும் சேர்த்துக்கல, இருக்கிறவங்களும் சேர்த்துக்கல. இப்ப நீ எதுக்கடா வந்துக்கிற? சம்பந்தம் தம்பி பார்க்கறதுக்கு நான் வந்தேன். நீங்க வந்து வந்தோடனே அடிக்கிறீங்க. என்ன விஷயம், என்ன காரணம் எதுவுமே சொல்லவே இல்லை. சொல்லாமலே நீங்க பட்டு பட்டு அடிக்கிறீங்க. எல்லாம் பண்ணிட்டல, இதுக்கு மேல உனக்கு என்ன வேலை? போ. எல்லாம் ஆவரக்காய் எல்லாம் முடியல. நான் உன்னை கேக்குறேன். இன்னைக்கு ஒன்ன அடிச்சது நீ கேக்குறியே, அன்னைக்கு அவளுக்கு என்ன காரணம் தெரியாம எப்படி நீ அடிப்ப சொல்லு? இப்ப சொல்லு. ஒன்ன அடிச்ச எந்த கேள்வி கேட்காம என்ன அடிக்கிறேன்னு கேக்குறல்ல, அன்னைக்கு அப்புறம் நீ அடிச்ச அவள ஒரு மேல என்ன மாதிரி வாழ்வீங்களாடா? எங்களை மாதிரி புடவை கட்டின்னு ரோட்ல நின்னு கடைக்கிற ரைட்ல நோட்ல நின்னு பாப்ப நீ உன்னை ஒழுங்க மரியாதையா போயிடல. போன் பண்ணா பாடு ஓடுற போட போடாட்டேன். தம்பிக்கு என்ன ஆச்சு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ்க்கா. ப்ளீஸ்க்கா தம்பிக்கு என்ன ஆச்சு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ்க்கா. ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு ஆகல. அதெல்லாம் நாங்க சகிச்சுக்கிட்டு அம்மா டார்ச்சர் பண்ணுவாங்க தெரியுமா ஆம்பளைங்க, அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நாங்க வாழறோம். பசங்க ஜாலியா இருக்கீங்க. எங்க வாழ்க்கை இந்த வழியில போனாக்க 9 போயிருக்காரு, பொட்டை மாதிரி போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவானுங்க. 9 சொல்லுவானுங்க, ஓட்டு சொல்லுவானுங்க, எம்மாட்டு சொல்லுவானுங்க. எவ்வளவு பேர் இருக்குது எங்களுக்கு தெரியுதா? அதெல்லாம் நாங்க காதுல வாங்கிட்டு ஒளிவரமா வந்து பாடுறோம். வாழ்க்கை ஏன்டா கெடுக்குறீங்க? ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? நான் என்ன சொல்றேன், என்னோட தம்பி பண்ண பாத்துட்டா மட்டும் போதும். நான் போயிட்டு அவனுக்காக புடவெல்லாம் வாங்கிட்டு வந்தேங்க. செத்ததுக்கு அப்புறம் மேல போறதுக்கு என்னங்க இப்படி பேசுறீங்க? ஏங்க அப்படி பேசுறீங்க?
வீட்டுல பம்ப்ஸ் அதனால சொல்லி நான் சொல்லிட்டு எடுத்து வந்தாங்க புடவை வாங்கிட்டு வந்தேன். அப்பா வாங்கி வீட்டுல ஃபங்க்ஷன் வந்துட்டா உனக்கு செய்தி வந்திருக்கும் இந்த மாதிரி அவன் ஹாஸ்பிட்டல் இருக்கான், சாவ பழக்கம் இருக்கான், போய் புடவை எடுத்து போட்டுன்னு உங்க அப்பா அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க. இல்லை உன் ஃப்ரெண்ட் அன்னைக்கு வந்தானே அவன் சொல்லி அனுப்பிச்சானா? இல்லை எவன்டா உனக்கு சொல்லி அனுப்பிச்சா? எவடா உனக்கு சொல்லி அனுப்பிச்சா? என்ன புரியல? அவன் சாவ பழக்க கிடக்குறான் இந்த மெடிடேஷன்ல போப்பா. அவனுக்கு தம்பிக்கு என்ன சொல்லுங்க ப்ளீஸ்க்கா. நீங்க சொல்லுங்க உரிமை கிடையாது போடா. அவனோட தம்பிக்கா ப்ளீஸ்க்கா. அவனுக்கு என்ன சொல்லுங்க ப்ளீஸ்க்கா. சொல்லுங்க நீ என்ன சொல்லுங்க. அவனுக்கு என்ன ஆச்சு? தம்பிலாம் கிடையாது. அவனுக்கு என்ன சொல்லுங்க. எது பண்ணல. சரி உட்கார சொல்றேன். எதுவும் பண்ணலக்கா. இல்லன்னா அடிச்சுக்க மாட்டேன். செய்யாம இருக்கா அடிச்சுக்க மாட்டேன். முகத்துல கூட நான் மூச்சு பண்ண போயிட்டு ஏஞ்சி சரி அவன் அந்த மாதிரி பண்ணிட்டானே எனக்கு ஒரு ஆதங்கம் தான். சொல்லுங்க ப்ளீஸ்க்கா. நீங்க சொல்லுங்க 5 நிமிஷம் பேசிடுறேன். என்னக்கா ஹாஸ்பிட்டல் இருந்து என்ன காச்சு? தம்பி உட்காருப்பா. சொல்லுங்களாக்கா என்ன காச்சு ப்ளீஸ். நார்மல் தானே இது பரவாயில்ல. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு ஆச்சு உனக்கு என்ன பண்ணுவேன் சொல்லுங்களாக்கா ப்ளீஸ்க்கா. நல்ல செய்தி. நார்மலா என்ன காச்சு? என்ன பண்ணிருப்பேன்னு தெரியல. உனக்கு இங்கே வெட்டிடுவேன். இனிமே இந்த இடத்துக்கு வரத்த உன்னை பார்த்தேன் அடுத்த நிமிஷம் உனக்கு வெட்டதாண்டா. என்னது சொல்லுங்க. சௌமியா 5 நிமிஷம் நான் பார்த்து பேசிட்டு போறேன். என் கையால என் தம்பிக்கு அமைச்சு எடுத்துட்டு வந்த தக்காளி சாதம்னு சொன்னாண்டி. சரி அண்ணன் விஷயத்தான் நம்ம தலையிடக்கூடாது. சரி கெஞ்சி கேட்கறான்னு நினைச்சேன். இவன் கூட இன்னொருத்தன் வந்தான் ஸ்லிம்மா. ஆனா அவன் கிடைச்சானா அவனை வெட்டிடுவன் நேரம் பார்க்க மாட்டான். அவனை தான் ஃபர்ஸ்ட் அடிக்கலான்னு பார்த்தேன். இவன் மட்டும் தனியா வந்திருக்கான். என்ன காச்சு? தம்பிக்கு என்ன காச்சு? தம்பி சொல்லுங்க. தம்பிக்கு என்ன காச்சு ப்ளீஸ்க்கா. தம்பிக்கு என்ன காச்சு ப்ளீஸ்க்கா. அக்கா நான் சொல்லி என் தம்பி நான் எப்படி வந்து நான் கொடுக்க முடியும் விஷம்? நீங்கள் சொல்லலாம் என் தம்பி நான் அவ்வளோ தூரம் சந்தோஷமாக பார்த்து வளர்த்து நாங்கள் அப்படி வச்சு நாங்கள் எப்படி விஷம் கொடுப்போம்? புடவை எடுத்துக்கின்னு போயிட்டு அவனை போய் கொடு. நான் மொதல் அவனை தங்கிச்சின்னு சொல்லிட்டு கூப்பலாம் சொல்லிட்டு நான் வந்தேனே. ஆனால் அவனுக்கு அந்த மாரி அவன் சொல்லி சத்துவதான் என்ன எனக்கு எந்த ஹாஸ்பிட்டல் வச்சு நினைச்சு சொல்லிட்டு கேட்டு நீங்க எந்த பதிலுமே சொல்லவே இல்லை. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துச்சுங்களா? நாளைக்கு தான் வரேன். இதுவும் ரொம்ப பிரச்சனை. ரொம்ப மனுச்சுன்னா ரொம்ப அடிச்சுட்டேன். இருக்குட்டு பரவாயில்ல விடுங்க. இல்லை என்னோட நீங்க என் தம்பி மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன். அதே ரொம்ப சந்தோஷம். யார் சொன்னீங்க? கையில பாருங்க. என்ன புரியுதுன்னா யார் உங்களை அடிக்க சொன்னா? என்ன எதுக்கு சார்? என்ன சாரி கேட்டால அது முடிஞ்சு போயிடும். நான் உங்களை திருப்பி ஆத்திரமா இருந்தா நான் பார்த்தேன். டென்ஷன் ஆயிடுச்சு அடிச்சேன். இது ஒண்ணு நானும் வந்து அடிக்கிட்டேன் உங்களை. அடிச்சு என் ஃப்ரெண்ட் வந்து அடிக்கிறேன். நீங்க அடிக்கிட்டா நண்பங்க என் நண்பன் எப்படி எனக்கு கை வைக்கலாம்? ஃப்ரெண்டு நீ சொல்றல அதே மாதிரி அவன் உயிர். இருங்க நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கறேன். கூட போற தம்பியோ தங்கச்சிக்கோ நீங்க போய் உங்க கையால விஷத்தை வைப்பீங்க? மனசு வருமா?